ஹலோ வணக்கம். நாங்களும் சும்மா இருக்கிறோம். எப்படி இருக்கீங்கள்? டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா, மெடிக்கல் சூப்பரிண்டன் பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி. அரசியல் ஒன்று நீங்கள் கதைக்கணுமென்று ஆசைப்படிக்க நான் மாறுநாள் தேர்தலுக்கு இருக்குது. நான் லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணினான். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுமந்திரனின் முட்டாள்தனமான பேச்சுக்குரிய பதில். ஓகே, சுமந்திரனின் முட்டாள்தனமான பேச்சுக்குரிய பதில். எங்களுடைய வள்ளல் அரசியல் வித்தகர் சுமந்திரன் ஐயா வந்து அறிக்கை விட்டுருக்கார். அந்த அறிக்கையை வந்து நான் ஷேர் பண்ணிக்கேன். வெயிட் இன்னும் செகண்ட். எத்தனை பேர் பார்த்து ஐயா? என்னென்றால் எங்களோட சுமந்திரன் ஐயா வந்து திடீரென்று ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்கார். அந்த அறிக்கைக்குரிய பதிலை வந்து நான் கொடுப்போன்னு பார்த்துருக்கேன். தமிழரசு கட்சியோ தமிழரசு கட்சி என்று சொல்கிறானுகள். ஸோ அதில் புண்ணியவான் சுமந்திரன் அவர்கள் நேற்று தான் வந்து காயலான் கடையில் வந்து எங்களோட சயந்தன் அண்ணாவோட சேர்ந்து இன்றைக்கு நான் ஷேர் பண்ணியிருந்த ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன்னா, இரும்பு பழைய இரும்புகள் விற்கப்படும் என்று போட்டிருந்த ஒரு வீடியோ உண்டு. ஆவரங்கால் ஸ்ரீவாசி இது போட்டிருந்தவர். எனிவே வில் கம் டு த பாயிண்ட். ஐயாண்ட ஸ்பீச்சை போடுறேன். ஓகே, அதுக்கு முன்னே வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்னென்றால், கன்ஃபார்ம் நெவலூஷன் இன்ககைன் கன்ஃபார்ம். முதலாவது வந்து இந்த ஜிஎம்ஓயும் சஜித்தும் ஷோர்ட்டாக சொல்லிட்டு இந்த லைஃப் முடிக்கிறேன். ஓகே, ஸோ நோ சவுண்ட் இல்லைன்றாங்க, சவுண்ட் போட்டுட்டேன். அப்போ அந்த நேரம் எங்களுடைய மதிப்புக்குரிய ஐயா யார் சுமந்திரன் ஐயாவுக்கு போகிறதுக்கு இடம் இருக்கையில், சாணக்கியன் ஐயாவுக்கும் போகிற இடத்துக்கு இடம் இல்லை. நான் வந்து போய் சஜித் ஐயாட்ட கேட்குறேன்னு சொன்னோன்னே இன்றைக்கு பார்த்தீங்கடா தம்பி அனுரகுமார் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு போஸ்ட் சரிதானே, அனுரகுமாரா அந்த திசாநாயக்கை வந்து அடிக்கணும். மேரோ ஏதோ ஒன்று அடிக்குது சும்மரி. ரைட், நம்பரை கொடுக்குறாள் வர பிரச்சனை. அனுரகுமார திசாநாயக்க 13 வீதத்தில் இருந்த கொண்டு 78 வீதத்தில் வச்சிருக்கிறேன். ஃபேஸ்புக்கில் போடுங்க. என்னென்றால் நியாயப்படி கதைப்போம், மனச்சாட்சிப்படி கதைப்போம். 2009 எங்கள்ட இது இல்லை, என்ன எங்களோட தலைமைத்துவம் இல்லாமல் போனா பிறகு ராசா ரசிக் அடியா திலத்தை போகிறோம். ராசா ரசிக்க தலைத்துவம் இல்லாமல் போன பிறகு எங்களோட தலைமைத்துவம் அண்டு இருந்தது வந்து சுமந்திரன், சம்பந்தர், சாணக்கியன், இப்படி ஓனாண்டிகள் தான் வந்து எங்களுடைய தலைமைத்துவமாக இருந்த. ஒரு உண்மை பேச தெரியா இண்ட வரைக்கும் சாவச்சேரி எம்எஸ்ஆவா இருந்து இண்ட வரைக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் நிற்கிறேன். இண்ட வரைக்கும் நான் போய் சொன்ன ஒரு வீடியோ ரெக்கார்டிங் வந்திருக்கோம். நோ சவுண்ட் மறுபடியும் சொல்கிறான். டேய் ஹலோ, இப்போ கேட்குதா? இப்போது கேட்கிறதா? ஓகே, யூ ஆர் குட் நவ், டன். ஸோ விஷயத்தை பிரித்து பார்ப்போம், குழப்பாமல் விஷயத்தை பிரித்து பார்ப்போம். முதலாவது வந்து எங்களோட உள்ளூர் அரசியலை பார்ப்போம். அது சுமந்திரனாக இருக்கட்டும், சாணக்கியனாக இருக்கட்டும். ரெண்டாவது வந்து எங்களோட ஜனாதிபதி அரசியலை பார்ப்போம், பூகோள அரசியலை பார்ப்போம். கிளாஸ் எடுக்கலையும் வடிவாடுக்கணுமன்றது என்ற பாலிசி. ரைட், இப்போ நான் கேட்குற விஷயம் என்ன சொன்னால், எங்களோட தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சி என்ற ஒன்று இருந்தது தானே, அதுக்கு வந்து போகிறதுக்கு இடம் இருக்கையில் அது முதல் ஓடி போவலிக்கிட்ட ரணில் வந்து கிளியராக சொல்லி போட்டார். டாக்டர் ஐயா இருக்கிறபடியா நீங்கள் வேண்டாம் என்று கிளியராக சொல்லிட்டார். ஸோ அந்த டைமில் வந்து எங்கே போகிறோன்னு தெரியாமல் இருந்தாளுக்கு நான் ஒரு கடிதம் போட்டு நான் சஜித் மாத்த எனக்கு அடித்து சொன்னவர் மல்லி உத்தர சந்தரிக்காக்க மாட்டேன் அறந்தினவாத நெத்துன்னு சொல்லி நான் சொன்னால் சந்தை விழும் என்று சஜித்துக்கும் தெரியும். நான் சும்மா எல்லாம் போய் சொல்ல மாட்டேன். இதுக்கு போடுங்க அதுக்கு போடுங்க, தமிழரசு கட்சி முடிவு செய்ததுக்கு நீங்களும் கூட ஆணி கட்சியும் விட தமிழரசு கட்சி முடிவு செய்ய அப்படி இல்லை. நான் விஷயத்தை சொல்வேன். அப்போ இங்கே வா, ABC 3 பேர் இருக்கணும். இந்த 3 பேரில் அனுர, சஜித், ரணில், அதை விட வந்து எங்களுடைய பொது வேட்பாளர் யாருக்கு போட போறீங்கன்ட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்கொள்ளுங்க. இப்போ பாருங்க 6 நாள் கிடக்கு. இந்த தமிழரசு கட்சி என்ற சொல்கிற இந்த சகுனி கூட்டம் இப்போ போய் சஜித்தோடு நிற்குது. திருப்பவும் போய் ஒரு ஆசை எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் வந்து தாங்கள் வெல்லுவோம்.
எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வெல்லுவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு எங்களுடைய கிளடுகள் முக்கியமாக வந்து சஜித்தா இருக்கட்டும், மாவையா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு ஆசை. எனக்கு என்ன அண்டிமார் வருவாங்களும் போட்டு யாரும் செய்கிறாங்க ரைட். என்ன நம்பிக்கையில் உங்களை பொதுமக்கள் பின்பற்றணும்னு நினைக்கிறீங்க? பொதுமக்கள் வந்து என்ன முட்டாளுகளா? தயவு செய்த பயிருங்கடாப்பா. நான் தமிழன். ஸோ தமிழனுக்காண்டி பிறந்தவன். நான் தமிழன் என்று காட்டுறதுக்கு போட வேண்டிய ஓட் வந்து இங்கே சங்கு. ரைட். அதையும் வடிவாக கிடையாது சொல்கிறேன். உங்களோட எலெக்ஷன் ஓட்டில் சங்குக்கு நேர 1, அதுக்கு பிறகு திசகாட்டிக்கு நேர 2, வேற ஒன்றுமே போட வேண்டாம். திரும்ப அடிச்சு சொல்கிறேன். சங்கு கொண்டு திசகாட்டிக்கு 2, இது மாறி வேணுமென்றாலும் போடுங்க. திசகாட்டிக்கு 1, சங்குக்கு 2 போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் கூட சில நேரம் யோசித்தேன் திசகாட்டிக்கு போடுவோமாண்டு. ஆனால் என்னதான் இருந்தாலும் இப்போ அரியநேந்திரன் கூட்டமோ அல்லது வந்து தாங்கள் வந்து பொது கட்டமைப்புன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் படித்தாக்காலண்டு கொஞ்சம் பேர் நிற்கிறேன். ஸோ அவே என்ன விரும்பாட்டிலும் எனக்கு சங்கன்றது இந்த தமிழண்ட அடையாளம். தமிழ் ஜனாதிபதி தான். என்ன கேட்டவை 20 கோடி தாரம் வாங்கன்னு சொல்லி நான் போகல. ஏன் போகணும்? இந்த 20 கோடி ஒரு செல்லா காசு. என்னுடைய முதல் அரசியலை வந்து நான் அங்கே கொண்டே துளைக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஸோ நான் போகல. இப்போ கூட GMOA கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் நம்பர் 3 ஒன்றுமே இல்லை, ஒருத்தருக்கும் போறையில். 1 சங்கு, 2 திசகாட்டி. திரும்பவும் சொல்கிறேன், முதலாவது சங்கு, 2வது திசகாட்டி. யாராவது முடிந்தால் உங்களுடைய சகோதரர்கள் உறவினர்கள் யாராவது இருந்தால் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், தயவு செய்து எங்களோட சங்குக்கு போட சொல்லுங்க. 55% தான் இப்போ சங்குக்கு நிற்குது. அதை 85 கொண்டே விடணும். அதுக்கு என்னால் லைவ் அடிக்கிறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை. எனக்கு உயிராபத்து இருக்கிறபடியாக எனக்கு நான் போய் சொல்லலாது. GMOயை பற்றி கேட்போம். கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன். அதாவது வந்து ஒரு நோபல் ப்ரொஃபஷன் சொல்லுவோம். டாக்டர்ன்றது கடவுள் இல்லை தானே? ரைட். நான் இல்லை, டாக்டர்ஸ்ன்றது கடவுள் அண்டு இருந்த காலத்தில் நோபல் ப்ரொஃபஷன் சொல்லிக்க பதனி என்ற ஒருத்தர் வந்து ரசாயனிக்க போகிற என்று சொல்லி கொண்டு வந்தார். அது இந்த என்ன இரசாயன உரம் அந்த பிரச்சனையை கொண்டு வந்து நாடு வங்களோத்தில் போய், அதாவது நாடு சின்னாவினமாக போய் நாங்கள் பால்மா தேநீர் ஒன்றுமே, அதாவது அரிசி கூட இல்லாமல் போனது காரணம் வந்து இந்த GMO என்ற பதனியை அவர் அனுப்பினா பிறகு வந்துச்சுன்னா ஒரு சின்ன ஆக்கள் மாறுவின விட கொள்கை மாறாது. நாங்கள் டாக்டர்ஸாக இருக்க ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொஃபஷனாக இருக்கணும். நாங்கள் ஒரு அரசியலுக்குலாம் போகக்கூடாது. அதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதோட கண்ட ஆளுக்கெல்லாம் பால் பிடிக்கிற எல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனால் என்ன நடந்ததுன்னு சொன்னால், தம்பி மாறி ஏதாவது இதில் போட்டினா டிலீட் பண்ண ஃபசாயிர் நங்கூர் ஓடித்துள்ள 2வது ஃபோனுக்கா அடியான் நானே லைவ் போட்டு கத்திட்டு இருக்கேன். 2வது அனுரோக போடுண்டு ஒருத்தரை ஓடி வந்து 2வது ஃபோனுக்கா கொல்லுவேன்றாஸ்கர் சரிதானே. நானே கத்திட்டு இருக்கேன் லைவ் போட்டு ஓடிவா 2வது அனுரோக போட்டு. ஏன் அனுரோக போடுறோன்னு கேட்போம். அன்றகுமார திசாநாயகம் வந்து சிங்கள மக்களால் கூட விரும்பப்படுறவர். அவர் சில நேரங்களில் வந்து தனி சிங்கள சட்டங்களையும் கொண்டு வரலாம். ஆனாலும் கூட அந்த நேரம் நாங்கள் ஒரு அரசியல் கட்சியை அமைத்து அந்த அரசியல் கட்சிக்கு வந்து என்னது ஒரு பெட்டிக்கு அடிபணியாத, பெட்டிக்கு விலை போகாத, ஸ்ரீதரன் ஐயா மாதிரி பார் லைசன்ஸுக்கு விலை போகாத ஒரு இனமாக வாழ விரும்புகிறோம். என்னை நம்புகிறவன் எனக்கு ஓட்டு போடு. என்ன அது டாக்டராக இருந்து ஒரு பேசஸ் சாவாச்சேரி MS இருந்து இப்படிலாம் கையை கும்பிட்டு டாக்டராக ஓட் போடலாம் கேட்பேன்ட்டு நான் ஆசைப்பட இல்லை. ஆனால் காலத்தால் நிற்பதிக்கப்பட்டிருக்கேன். ஒரு காலத்தில் சங்கே முழங்கன்னு அடுத்த முறை சங்கில் போய் நான் கேட்க மாட்டேன். சங்கை இவங்க கொண்டுருவாங்க இந்த முறையோட. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நானும் சீனாமாயிடணும். எனக்கு இன்னும் 20 பேர் தேவை. இப்போவும் சொல்கிறேன், என்னுடைய கட்சிக்கு 20 MP மேர் தேவை. விரும்பின ஆக்களை நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்கோ. மன்னாரில் 2 பிள்ளைகள் வச்சுருக்கேன், பொம்பளை பிள்ளைகள். ஐவே சொல்லிச்சுன்னா 50% ரீப்ரசன்டேஷன் வந்து பொம்பளைகளை கொண்டு நான் காத்த விடுவோம். நான் அடிக்கடி பார்க்குறது வந்து எங்களுடைய தமிழினத்தின் இன்மை மென்மை வலிமை எல்லாம் தெரிஞ்ச ஒரு பெண்ணினத்தை ஒரு காலத்தில் ஆயுதம் தூக்கி அண்ணா அடி அக்கா அடி அதுக்குள்ளே தான் ஒளிரான் அதுக்குள்ளே அடி என்று அடித்த வீடியோக்கள் இப்போவும் யூடியூப்பில் இருக்கிறது. தயவு செய்து புண்ணியம் கிடைக்கும். அது எல்லாத்தையுமே போய் பாருங்கோ, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அவ்வளவு எங்களுக்கான தான் செத்த ஒவ்வொரு அக்கா மேரும் ஒவ்வொரு பீரியட் வரைகளையும் அவ்வளவு செத்தது எங்களுக்காண்டி. ஒவ்வொரு பொம்பளையும் பார்த்தா நெஞ்செல்லாம் வலிக்கும்.
என்னுடைய அண்ணாக்கள், என்னுடைய அக்காக்கள், என்னுடைய தங்கைகள், என்னுடைய தங்கச்சிகள் வந்து உயிரை கொடுத்தது வந்து என்னால் சாயில்லாத அந்த கவலை அப்படின்ட்டு அப்பா அடிக்கடி சொல்லுவார், நீ போகுது, நீ வேணா மெடிக்ஸுக்கு போகண்டுவேர், நீ படித்த ஒரு டாக்டராக வந்து மெடிக்ஸுக்கு போகண்டு. எனக்கு பெரிய ஆசை இருந்தது. குருபாலி பொருள் உன்னை தூக்குறேன். குருபாலி எங்கடா அந்த குருபாலி திருப்பி கமெண்ட் பண்ணுங்க பார்க்குறோம். இங்கே வந்துருக்கேன். ஸோ எனக்கு சரியான கவலை என்ன, ஜிஎம்ஓஏ இப்போ ஓடி போய் சஜித்தோட நின்றுட்டு தமிழரசு கட்சி சஜித்தோட நின்று இதே தமிழரசு கட்சிகளில் நின்றாக்கள் தான் எனக்கு எதிராக ஒரு எம்எஸ் பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரியிலேருந்து எனக்கு எதிராக வேலைதாக்கள் சித்தார்த்தன், அதுக்கு பிறகு இவர் இன்னவர் செல்வம் அடக்கல்நாதன், அதுக்கு பிறகு இந்த இவர் யார் டக்ளஸ் தேவானந்தா, எல்லாருமே பிளான் பண்ணி தான் செய்தவ. இண்ட வரைக்கும் என்ன ஒரு எம்எஸ்என் ஹாஸ்பிட்டல், நான் அன்றைக்கு தம்புள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கல, போய் ஓபிடியில் கொள்ளுங்க யாழும் மகை பச்சா என்று சொல்லிக்க எனக்கு சந்தோஷம். பிரபாத் உதயங்க அந்த சந்தோஷம். செஸ் பெயின் என்று போனான். ஸோ இப்போ இவர்கிட்ட வீடியோவை கேட்போம். ஒரு கொஞ்சம் லாங் வீடியோ தான், கொஞ்சம் பொறுமை எனக்காண்டு கேளுங்க. எங்கிட்ட சுமந்திரன் ஐயாண்ட கதையை கேட்போம். பொது வேட்பாளர் என்கின்ற அபாயத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னோம். ஐயா இது அபாயமா ஐயா? உங்களோடையே இருந்தவர் எனக்கு நான் இன்று வரைக்கும் நேர அரியநேந்திரனை காணையில. அதுக்குள்ள சமூகத்தில் வந்த சமூகம் ஊடகத்தில் வந்த யூடியூப்ல அரியநேந்திரனை என்னத்துக்கு இங்கே வா யாரை சேர்ந்தெடுக்கிறோம்ன்றது முக்கியம் இல்லை. எங்கண்ட அடையாளம் சங்கு. அதுக்கு தான் நாங்கள் கேட்டு நாங்கள் ஒவ்வொரு தமிழனும் சங்குக்கு போடுவான். அபாயமாம் அவருக்கு அபாயமாம் வழியிலே சொல்லப்பட வேண்டும். வேறெவருக்கும் கொடுக்கிற வாக்குகள் வீணாய் போகிற வாக்குகள் என்பதை நீங்கள் ஏண்டாடி தமிழனுக்கு தமிழன் கொடுக்குற வாக்கெல்லாம் வீணா போற வாக்கு. உங்களுக்கு சஜித்துக்கு கொடுக்குற வாக்கு வீணா போகாதாடாடே, அதான் தூக்க போதடா. அந்த மனுஷன் வாழ்க்கையில எலெக்ஷன்ல வின் பண்ணாது, அதுக்கு போய் வாக்கு போட சொல்லி கேட்கிறீங்களா? கம் டு தி பாயிண்ட். ரைட். ஸோ ஐயா மிச்ச கதையை கேட்போம். பிரதான கட்சியாகிய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆதரவு வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு மட்டும்தான் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு மாயமானுக்கு மயங்கி இந்த மேடையிலே இருந்து நான் கொடுக்கிற அறைகூவல் என்னவென்றால், நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ சுமந்திரன் அவர்களை விளங்கல பாருங்க அன்போடு அழைத்து நிற்கின்றோம். தலைவர் அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் அவர்கள், ரிஷாட் பதுதீன் அவர்கள், கலாநிதி ராதாகிருஷ்ணன் அவர்கள், பேசி சென்றிருக்கின்ற நண்பர் மனோ கணேசன் அவர்கள், மேடைக்கு வர இருக்கின்ற கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் திரு சஜித் பிரேமதாச அவர்கள், இந்த கூட்டத்துக்கு பெருவாரியாக வந்திருக்கின்ற ஐயா ஒன்னு ஸ்பீடா கதைங்கோ அருமையான வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த கூட்டத்திலே விசேடமாக யாழ்ப்பாண நகரத்திலே தேர்தலுக்கு சரியாக 6 நாட்களுக்கு முன்னதாக நடைபெறுகிற இந்த பிரச்சார கூட்டத்திலே முதல் தடவையாக இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக மேடையேறி இருக்கிறது. சோ நீங்க உத்தியோகபூர்வமா போயிட்டீங்க. முதலாம் திகதி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு தீர்மானமான ஒரு முடிவை எடுத்துக்கிறோம். சோ இந்த தேர்தலிலே மத்திய செயற்குழு நீங்கள் தீர்மானமா ஒரு முடிவை எடுத்திருக்கிறீங்களா? அப்ப ஸ்ரீதரன் ஐயா இந்த பக்கம் வெயிட். 2024 ஜனாதிபதி தேர்தலிலே திரு சஜித் பிரேமதாசவை இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிக்கும் என்கின்ற முடிவை ஏகமனதாக நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். பொறுவாரன் அப்ப சும்மா அத்தப்படாது. அப்ப நீங்கள் ஏகமனதா தீர்மானித்திருக்கிறீர்களா? உங்களை முழு பேரும் சஜித்துக்கு ஆதரவு படவா மாறி யாராவது நாளைக்கு தோசி பிரட்டி போட்டால் பிரச்சனை வரும். சரிதானே? ரைட். ஸ்ரீதரன் ஐயா அப்போ இங்கே வர இப்போ லண்டனில் வந்து முதுகு நோக்கு இருக்காங்களா? இப்போ லண்டனில் வந்து முதுகு நோக்கு இந்த மருந்து எடுத்துருக்காரா பொறுவார்? சொல்வதற்கு பல காரணங்கள் உண்டு. இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக மனதாக
இந்த தீர்மானத்தை எடுத்திருந்த போது சில ஊத்த படங்கள் வந்து ஓட விட்டு தான் பாக்குறாங்க. கூட எங்களுடைய கட்சிக்குள்ளே இருந்து கூட பலவிதமான சலசலப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்ப கட்சிக்குள்ள பலவிதமான சலசலப்பு இருக்கு, அதை ஒத்துக்கொள்றீர்கள் பொறுக்கும். மிக சொற்ப அளவிலான எண்ணிக்கையானவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு மாயமானுக்கு மயங்கி அதனை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்படியான ஒரு முயற்சியிலே எங்களுடைய கட்சி எந்த சமயத்திலையும் ஈடுபட்டது கிடையாது. அதில் எங்களுக்கு எந்த விதமான பங்களிப்பும் கிடையாது. அப்படி இருக்க மற்றவர்கள் எல்லாம் உதிரிகள் எல்லாம் சேர்ந்து பெரியதொரு திட்டத்தை வகுத்து இந்த முயற்சியை ஆரம்பித்த போதே எங்களுடைய கட்சி பல கூட்டங்களிலே எங்களுடைய அதி உயர் சபையான மத்திய செயற்குழு 5 தடவைகள் கூடி நாங்கள் இந்த முடிவை எடுத்துக்கிறோம். அது உயர் சபையான மத்திய குழு 5 தரம் கூடியும் சிறிதரன் ஐயா உங்களுக்கு பிடிக்காம இல்லையோ. அப்ப உங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை, நீங்களே ஆளாளுக்கு அதுக்கு அந்த மட்டக்களப்பு மேலத்தை காணல ஒரு கூட்டங்களிலேயே நாங்கள் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற அபாயத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னோம். அப்ப உங்களுக்கு சொந்த தமிழினம் எங்கண்ட சங்கண்டு நிக்கிறது உங்களுக்கு மாயமானா தெரியுது, உங்களுக்கு கூடாம தெரியுது, உங்களுக்கு சஜித்தன் எல்லாம் தெரியுது. அவன் என்ன மேடையில இருந்து ரக்கினா பிறகு திருப்பி போய் ரிசார்ட் பதிவுடன் நீங்கள் இருந்து டிங்கி அடிக்கிறீங்கண்டா உங்களுக்கு மாணவன்ட சாமானே இல்லை. நீங்களாம் தமிழனுக்கு பிறந்தீங்களோ, யாருக்கு பிறந்தீங்களோ? நான் தமிழனுக்கு பிறந்தோம். இறுதியிலே இலங்கை தமிழரசு கட்சியை எப்படியும் நாங்கள் வழிக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அது அடே உங்களை ஏண்டா வழிக்கு கொண்டு வருவோம்? நீங்கள் தான் வழியே இல்லாம நிக்கிறீர்கள். உங்களை என்ன வழிக்கு கொண்டு வர்றது முடியாமல் போன காரணத்தினாலே எங்களுடைய கட்சியிலிருந்தே ஒருவரை பிரித்தெடுத்து அவரை பொது வேட்பாளர் என்கின்ற நாமம் சூட்டி முன்னிறுத்தி இருக்கிறார்கள். வெக்கமா இல்லையா ஐயா? நீங்க நாம் சட்டம் தெரிஞ்சார் நாளைக்கு டிஃபார்மேஷன் கேஸோட வருவியல். அதுக்கு முன்னே நான் 5000 மில்லியன்ல 50,000 மில்லியன் போட்டுருவேன். கௌசல்யா எங்க நிக்கிறீங்க? அடுத்தது ஐயாவுக்கு போடுங்க ஒரு 50,000 மில்லியன். இவர் ஏதாவது இந்த மாதிரி காய்ச்ச மாதிரி என்னண்டா, இப்போ நீங்களே உங்களுக்கே ஷுவர் இல்லை, அவர் உங்கள்கிட்ட ஆள் தானே. இப்போ நான் வந்து ஒரு பொது வேட்பாளரான்டா நீங்கள் எதிராக நின்றுருக்கலாம், சரிதானே? இது ஒரு புதுசாக ஒரு ஆள் வாராரு, அரசியல் தெரியாதவர், ஒரு டாக்டர் சொல்லிட்டு இருக்கலாம். உங்களையே ஒரு ஆள். ஸோ எப்படிப்பட்ட துரோகியலுக்கும் ஒரு அளவு இருக்கு. அதை செய்த உடனேயே அவருக்கு எதிராக நாங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அவரிடத்திலே விளக்கம் கோரி கடிதம் எழுப்பப்பட்டிருக்கிறது. அவரை எங்களுடைய கூட்டங்களுக்கு வருவதற்கு நாங்கள் தடை விதித்திருக்கிறோம். உங்களோட கூட்டத்துக்கு அவனே அவரோடு சேர்ந்து பிரச்சார பணிகளிலே ஈடுபடுகிற எங்களுடைய உறுப்பினர்களை நாங்கள் எச்சரிக்கை விடுத்து இந்த தீர்மானங்கள் எல்லாம் ஏகமனதாக பல்வேறு கூட்டங்களிலே நிறைவேற்றி இருக்கிறோம். இறுதியான கூட்டத்திலேயும் கூட 4 பேர் மட்டும் அதற்கு ஆதரவாக பேசியிருந்த போது மிகப்பெரிய பெரும்பான்மையோடு திரு சஜித் பிரேமதாசவை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஸோ உங்களோட உள்வீட்டு பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் வெளியே சொல்லுவீர்கள். அதாவது 4 பேர் எதிராக இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாரும் ஒன்றாண்டிக்கலாம். சஜித்திட்ட என்ன வேண்டினியல் எனக்கு தெரிய மாவசேனாதிராஜா கேட்டது வந்து 1.5 கோடி காசு. என்னட்டு 20 கோடி தரணும் மாட்டேன்ட்டாங்க. 1.5 கோடி காசு, அதில் 50 லட்சம் உங்களுக்கு கையில் தந்ததோ இல்லையோ தந்து போட்டு. அப்போ உடனே உமாச்சந்திர பிரகாசோடி பெண்ணுட்டவா எனக்கு மட்டும் 18 லட்சம் தாருங்க கோழி கடை திறக்கிறதுக்கு. அது என்னென்ன மாவேற்ற பிள்ளைக்கு 15 லட்சம் கொடுப்பியாண்டு. எனக்கு அந்த கதையை தெரியும், ரெக்கார்டிங் இருக்கு போடுவேன். நான் ஒரு கெட்ட ஆசாமி. சரிதான், சரிதானே? ரைட். தென்பட்ட உடனே அவர்கள் கூட வாக்கெடுப்பு தேவையில்லை, இது கட்சி முடிவாகவே நாங்கள் எடுக்கலாம் என்று சொல்லி ஏகமனதாக அந்த தீர்மானம் வாக்கெடுப்பே நடந்தது. இது பொது வழியிலே சொல்லப்பட வேண்டும். இல்லை என்றால் கட்சி இருக்கிற உத்தியோகபூர்வ முடிவை கடினப்படுத்துகிற வகையிலே பலர் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் பின்னர் தீர்மானிப்போம். ஆனால்
வந்திருக்கிற இந்த ஜனாதிபதி தேர்தலிலே இலங்கை வாழ் தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கிலே வாழுகிற தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாகிய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆதரவு வேட்பாளர்